கேட்குறேன் நான் கேள்விகள். சொல்லுங்கள். கொஸ்டின் பண்ணியிருக்கேன். சேனல் எல்லாருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் சாய் பாரதி பேசுகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா மூவிஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் இந்த படத்தில் வந்து உசிரேன்ற ஒரு படம் தமிழ் தெலுங்கு டபுள் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த உசிரே படத்தில் வந்து கோரியோகிராஃப் பண்ணிடுங்க. எத்தனை சாங் பண்ணீங்க? நான் இதில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் சார். எந்த மாதிரி எங்கெங்கே போய் ஷூட் பண்ணீங்க? என்னென்னா உசிரே உசிரே அப்படின்ற சாங் வந்து சித்தூரில் தான் சார் ஷூட் பண்ணோம். இங்கே வந்து சித்தூரில் வர சொல்லியிருந்தாங்க. நான் டேரக்டர் இங்கே மீட் பண்ணி சாங் எல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே இந்த சாங் வந்து சித்தூரில் தான் மாஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே சித்தூரில் போயிட்டு அவங்க வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடாண்டியே அவரை சார் இந்த டிஜே அருணாச்சலம் அண்ட் ஜனனி அவங்க 2 பேரையும் புரிகிறோம். இப்போ சாங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராடில் போய்ட்டு தான் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதே சுச்சுவேஷன் அதே கிராமத்தில் ஒரு வில்லேஜில் போய் பண்ணது உங்களுக்கு எப்படி? இப்போ ஆர்டிஸ்ட்டு, லைட் மேனு, இப்போ எல்லாமே வந்து ஒரு ஆர்ட்டாக இருக்கும். அது வெயில் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு இயற்கையும் ஒத்துழைக்கணும், எல்லாமே இருக்கணும். அது எப்படி உங்களுக்கு அது செட் ஆச்சு அந்த இடத்துல? ஆமாம் சார். என்னென்னா உசிரே சாங், அந்த உசிரே சாங் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஹாட்டே இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் அப்படி ஹாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு சார். லைட்டாக அந்த ரெய்னி இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒன்றும் டஃப்பு தெரியல. இப்போ வில்லேஜில் போய் ஷூட் பண்ணும்போது பப்ளிக் வந்து பார்க்குறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, அது மாதிரி உங்களுக்கு அது எந்த மாதிரி ஃபீல் இருந்தது? எந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கம்மா? இல்லை சார், பப்ளிக் வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிக் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அவங்களே வந்து இடம் கொடுத்து இவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஏதாவது வேணுமானெல்லாம் வந்து கேட்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா இது நம்ம எல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க, வேறு ஏதாவது வேணுமா, சேர் வேணுமா உட்காரத்துக்கு அப்படிலாம் கேட்பாங்க சார். எங்களை நல்லா கேர் பண்ணிப்பாங்க. வில்லேஜ் சைடெல்லாம் போனாங்க. வில்லேஜ் சைடில் இருக்கிறதுக்கும் சிட்டியில் இருக்கிறது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்? கம்ஃபர்டபுள்னா என்ன சார், இடம் தான் சார். இங்கேன்னா இந்த மாதிரி சிட்டியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். வில்லேஜ் போனால் கொஞ்சம் காற்றோட்டமாக கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ஆடியன்ஸோ இல்லை வேறு எந்த டிஸ்டர்பன்ஸோ அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்கும். ஒரு சாங்க்கு உங்களோட கோரியோகிராஃப் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சாங்கோட அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி கோரியோகிராஃப் பண்ணுவீங்களா? இல்லை உங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணுவீங்களா? இல்லை உங்களை மியூசிக் கோரியோகிராஃப் பண்ண வைக்குதா, அந்த வார்த்தைகள் கோரியோகிராஃப் பண்ண வைக்குது எழுத்தாளர்களோட? இல்லை சார், ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு விதம். அப்போ பார்த்தீங்கன்னா வைரமுத்து சாரோட வரிகளுக்கு ஏற்ற மாதிரி, அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் இளையராஜா சார் சாங் கேட்டிங்கன்னா அதுக்கே அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடி லாங்குவேஜில் அந்த மூமெண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அனிருத் சார் சாங் கேட்டிங்கனாலும், இப்போ வேறு எந்த கொரியோகிராஃபி எது மியூசிக் டைரக்டர் சாங் கேட்டாலும் சாங்குக்கு ஏற்ற மாதிரி தான் சார் மூமெண்ட்ஸ் கம்போஸ் பண்ணுவோம் நாங்கள் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வரிகள் வந்ததுன்னா, வரிகள் நல்லா இருந்ததுன்னா இந்த வரிகளில் ஆட வேண்டாமே, இந்த வரிகளில் டான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இதில் ரொமான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இதில் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சாங்கு கேட்கும்போதே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து. இது டேரக்டரோட நீங்கள் 2 பேரும் கன்சல்ட் பண்ணி அந்த சீக்வன்ஸ் வைப்பீங்களா, இல்லை டேரக்டரோட இதிலே நீங்கள் விட்டுருவீங்களா அது மாதிரி? இல்லை சார், டேரக்டர் ஃபஸ்ட்டு என்னுடைய இதுலேயே நான் எடுக்க மாட்டேன் சார். சாங் ஆக்சுவலாக டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவர் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை மாஸ்டர் இதில் ஆடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை மாஸ்டர் இதில் கொஞ்சம் ஆடட்டும், அவங்க கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ அவருக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஒப்பீனியன் நாங்கள் சொல்லுவோம். இல்லை சார் அவங்க ஆட மாட்டேன்றாங்க, இல்லை சார் அவங்க இதில் சூப்பராக ஆடுறாங்க, கொஞ்சம் ஆட விடலாமே அப்படின்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் சார் சாங் கம்போசிங்கே நடக்கும். சில பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமராக வச்சு இப்போ சின்ன ஃபேமிலி எல்லாமே பார்க்க முடியாத மாதிரிலாம் ஒரு சில பாட்டெலாம் வருது. அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து சும்மா எடுத்திருக்க மாட்டாங்க சார். என்னென்னா அந்த மியூசிக் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ டேரக்டர் இல்லை எங்களுக்கு சாங் இந்த லெவலில் வேணும் அப்படின்னு கேட்கறதுனால அந்த கிளாமர் லெவல் போகும் சார். ஏன்னா லவ் சாங்காக இருக்கும், மெலோடியாக போகும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதை வந்து ஃபேமிலியோட பசங்களோட பார்க்குற மாதிரியாக இருக்கும். அது இது மாதிரி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா, சஜஷன் கொடுத்துருக்கீங்களா டேரக்டர்? ஆமாம் சார், அது வந்து நாங்கள் சஜஷன் கொடுப்போம். ஏன்னா சாங்கு சும்மா அப்படியே ஏதோ அப்படியே நார்மலாகவும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்குற மாதிரி வேணும், கொஞ்சம் கிளாமர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆர்டிஸ்ட்டும் நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ தான் சார் அந்த கிளாமரை காட்டுவோம். நாங்கள் நல்லா இருக்குது அப்படின்னும் போது தான் காட்டவே ஆரம்பிக்கும். இப்போ குத்து டான்ஸு அது மாதிரி அந்த சாங்ஸ்லாம் வந்து நீங்கள் கிளாமராக பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து பாட்டுக்கு வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணுறீங்க, அந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்குறீங்க. ஒருத்தரால் மட்டும் அது அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தல, மியூசிக் மட்டும் உயிர் கொடுத்துடல, வார்த்தைகள் மட்டும் உயிர் கொடுத்துடல, டான்ஸு, ஆக்டரு, டேரக்டரு, அங்கே லைட் மேனு, இப்போ ஃபுட்டு இது பண்ணுறவங்கலேருந்து ஒரு 5000 பேர்லேருந்து 10,000 பேர் ஒரு சாங்க்காக ஒரு சீக்வன்ஸுக்காக பண்ணுறாங்க. ஒரு பாட்டை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேரில் வேலை பார்த்துருவாங்க.
ஒருத்தரே உரிமை கொண்டாடுறது அது வந்து கரெக்டுன்றீங்களா? அது இல்லை சார், ஒருத்தரே வந்து உரிமை கொண்டாடவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் அவங்க மட்டும் வேலை செய்யல. ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க, ஒரு டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க, லைட்மேன், ப்ரொடியூசரை கூட தவிர்த்து அவரை கூட தவிர்த்துடலாம். இப்போ ஒரு 10,000 பேர் அதில் வேலை பார்த்துருக்காங்க, சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதில் அவரு ஒருத்தராக சம்பளம் வாங்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க. முதலாளியை விட்டுருங்க. ஆமாம். உங்களோட கருத்தை ஒரு 10,000 பேர் ஒரு பாட்டு சீக்வன்ஸ் முடிக்கிறதுக்கு 10,000 பேர் குறைந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க உங்களோட ஒப்பீனியன் எப்படி? ஒருத்தர உரிமை கொண்டாடுறது தப்பா ரைட்டா? ஒருத்தர் உரிமை கொண்டாடவே முடியாது சார். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் அதோட க்ளோவே வரும். ஸோ எல்லாருக்கும் தான் சார் அது சொந்தம். ஒருத்தர் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? சான்ஸே இல்லை. ஏன்னா படம் இப்போ முதலாளி தவிர்த்து நான் தான் முதலாளி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாயை கொண்டாடுறாங்க. அதுதான் இல்லை சார், முதலாளின்னா அவர் பணம் போடுறாரு, ஓகே, அவர் ஒரு பார்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்கிறோமே, அப்போ எங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது இல்லைங்களா? அவர் மட்டும் கொண்டாட முடியாது, ஒருத்தர் மட்டும் உரிமை கொண்டாடுறது அப்படிங்களா? இல்லை, சான்ஸ் இல்லை. அவரோட நாங்களும் இருக்கோமே சார், எங்களோட அவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்க கேட்குற மாதிரி இப்போ உங்களுக்கும் அந்த இது கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ ஆமாம் சார், ரைட்ஸ் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஒரு சாங் இருக்குன்னா அது ஏன் சாங் அப்படின்னு நான் சொல்லிக்க முடியாது. ஏன்னா அதில் மியூசிக் டைரக்டர் இருக்காரு, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டைரக்டர் இருக்காரு, அவரோட ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அதை தாண்டி தான் சார் எங்களோட மூமெண்ட்ஸே இருக்குது. அதை நான் எப்படி ஒண்டியாக கொண்டாட முடியும்? சொந்தம் கொண்டாடவே முடியாது. எல்லாரும் இருக்காங்கல்ல. அந்த சாங் ஹிட் ஆகுதுன்னா அது டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் ஏதாவது ஒன்று இருக்கும். அது கேமரா, அதில் ஏதாவது கேமராமேன்ஸ் ஏதாவது ஒரு க்ளோ காட்டியிருப்பாங்க, ஆர்டிஸ்ட் அவங்களோட எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே தானே அது தேவைப்படும். எல்லாருமே தானே அதுக்குள்ளே இருக்கும். ஒருத்தர் நான் மட்டும் எப்படி கொண்டாட முடியும்? சான்ஸ். இப்போ நீங்கள் ஒரு குரூப் டான்ஸ்லேருந்து கோரியோகிராஃபாக வந்திருக்கேன். எப்படி உங்களோட ஃபீலிங்ஸ்? இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க? இண்டஸ்ட்ரி வந்து நான் மோர் தென் 1500 சாங்ஸ் குரூப் ஆடிருக்கேன் சார். அதில் ஒரு 15-20 சாங் சோலோ மட்டுமே பண்ணியிருப்பேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம் சோலோ மட்டுமே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஓகே, குரூப் டான்ஸ் ஆடினது போதும், இத்தனை வருஷம் ஆடிட்டோம், மாஸ்டராக ட்ரை பண்ணலாமே அப்படின்னும் போது அப்போ வரைக்கும் நான் பிஸி தான். மாஸ்டராக ட்ரை பண்ணலாமேன்னு வந்ததுக்கப்புறமும் எனக்கு ஃபஸ்ட்டு சின்ன படங்கள் தான் வந்தது. என்னடா ரொம்ப சின்ன படமாக வருதே, சரி இருந்தாலும் சின்ன படம் பெரிய படம்னு கிடையாது. அங்கே கேமரா ஒன்று தான், அங்கே டான்ஸு போடுற சாங்கு போட்டால் அந்த சாங்குக்கு நாங்கள் ஆடுற மூமெண்ட்டு ஒன்று தான். ஸோ சின்ன படம் பெரிய படம்னு பார்க்க வேணாம், நம்ம எல்லா படங்களும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா படமும் படிப்படியாக அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். பா விஜய் சார் படம், ஏ வெங்கடேஷ் சார் படம், நேத்ரா, ஆருத்ரா, தம்பி ராமையா சார் படம், மணியார் குடும்பம், இப்போ லாஸ்ட்டாக நான் ஜிவி பிரகாஷ் சார் படம் பிளாக்மெயில், உசிரை, டிஜே அருணாச்சலம் படம், இப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் புகழ் படம் கமிட் ஆகிருக்கேன் சார். ஒர்க் போயிட்டுருக்கு. தேங்க்யூ.